கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 31/10/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கும் இவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நீதியின் வலது கரத்தினால் இவரை தாங்கி நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். செல்லக்கூடிய இடத்துல செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தெய்வீக மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நீர் வைப்பீராக. என் தேவனுடைய சமூகம் மாத்திரம் இவரை அழைத்து செல்லட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையில் அப்பா இவரை நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யட்டும் அப்பா. ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அப்பா எப்பொழுதும் நீர் இவரோடு இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து இவருடைய பெயரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 31/10/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தபடி ஜெபிக்கிறபடி கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உம்முடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும் தகப்பனே. சமாதானமும் சந்தோஷமும் தேசத்திலே பழுகி பெருகும்படி நீர் இங்கே செய்தரலாம். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.